அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, மாற்றம் காணும் சமையல் உப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு சமையல் உப்பு பத்தி தெரியும். ஸோ இந்த சமையல் உப்பு குறித்த ஒரு பிரச்சாரத்தை உலக சுகாதார நிறுவனம் கையில் எடுத்திருக்காங்க. என்ன ஒரு பின்னணி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல 1950களில் பார்க்குறப்ப இந்தியர்களிடம் பார்க்குறப்போ நமக்கு அயோடின் குறைபாடு அப்படிங்கிறது அதிகமாக காணப்பட்டுச்சு. இது குறைபாடு இருக்கிறப்ப காய்டர், ஹைப்போதைராய்டிசம் போன்ற நோய்கள்லாம் நமக்கு ஏற்படும். இது மட்டும் இல்லாம கிரிட்டினிசம் போன்ற பெரிய பெரிய பாதிப்புகளும் நமக்கு ஏற்பட்டுட்டு தான் இருந்துச்சு. இதை சரி செய்வதற்காக 1962ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, அயோடின் செறிவூட்டப்பட்ட சமையல் உப்பு, அயோடைஸ்டு சால்ட் அப்படிங்கிறத இந்தியாவுக்குள்ள நமக்கு அறிமுகம் செய்யறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அயோடின் குறைபாடுனால ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாமே இந்தியாவில் கட்டுப்படுத்தப்படுது. அப்போ ஒரு மனிதருக்கு உப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளவு கிராம் உப்பு எடுத்துக்கணும், அந்த எடுத்துக்கக்கூடிய உப்புல என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் இருக்கு, உப்பு அதிகமா எடுத்துக்கிட்டா என்ன ஆகும், கம்மியா எடுத்துக்கிட்டா என்ன ஆகும், சரியான அளவு என்ன அப்படிங்கிறதா இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். ஒரு நாளைக்கு ஒரு நபர் தினமும் பார்த்தோம்னா 5 கிராமுக்கும் குறைவாகவே உப்பை உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு WHO சொல்றாங்க. உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நபர் ஒரு நாளைக்கு 5 கிராமுக்கும் குறைவான உப்பை தான் எடுத்துக்கணும். ஆனா இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 10 கிராமுக்கு அதிகமாக உப்பை எடுத்துக்கிறாங்க. WHO என்ன சொல்றாங்கன்னா, 5 கிராமுக்கு குறைவாக எடுத்துக்கணும். ஆனா இந்தியர்கள் எவ்வளவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, 10 கிராமுக்கும் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு நிலையை நம்ம மாத்தணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம பல கட்ட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நபர் தினமும் 2 கிராமுக்கும் குறைவாகவே உப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சமீபத்துல தீவிரமாக யார் பரிந்துரைத்துட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, WHO சொல்றாங்க. ஸோ 5 ஆர் பிலோ அப்படிங்கிறது அக்செப்டட் லெவல்ஸ். இன்னும் ஓகேயான லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 கிராம்ஸ் ஆர் பிலோ அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி, அடுத்தது இந்த உப்போட முக்கியத்துவம் என்ன? நம்மளுடைய இந்த சமையல் உப்பு இருக்கு இல்லையா, டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இதனுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கு நம்மளுடைய உடல் செயல்பாட்டுல அப்படின்னு பார்த்தோம்னா, இரத்த அழுத்தம், இரத்த சுழற்சி ஆகிய 2 அம்சங்கள் நம்ம உடல்ல இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது உடல் செல்களுடைய உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் இருக்கக்கூடிய திரவங்களின் அளவு சரியாக இருக்கா அப்படிங்கறத பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுல சோடியம் அண்ட் பொட்டாசியம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணுது. நமக்கு தெரியும், நார்மலாவே உப்பு அப்படிங்கிறதுல சோடியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு ரசாயனம் இருக்கு இல்லையா? சோ இந்த ரசாயனம் நம்மளுடைய உணவுல அதிகமாக இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, உப்பு அதிகமா நம்ம போடுறப்ப சோடியத்தினுடைய அளவு அதிகரிக்குது. அப்ப சோடியத்தோடைய அளவு நம்ம உடம்புக்குள்ள அதிகரிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, ரத்தத்தினுடைய திரவ அளவு அப்படிங்கிறதுமே அதிகரிக்குது. இந்த திரவ அளவு அதிகரிக்கிறதுனால ஒரு ரத்தம் சிமந்து செல்லக்கூடிய அந்த சோடியம் வழியாக திரவம் அப்படிங்கிறது அதிகமாகறதுனால ரத்த அழுத்தம் அப்படிங்கிறதுமே அதிகமாகுது. ஓகேங்களா? அது ரத்த அழுத்தம் பிரஷரைஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த பிரஷரைஸ் ஆகறனால ரத்த அழுத்தம் அதிகமாகறனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த இன்ஃப்ளமேஷன் என்ன ஆகுதுன்னா, உடல்ல உறுப்புகள்ல அங்கங்க ஒரு சில காயங்களை ஏற்படுத்துது. அந்த காயங்கள்ல என்ன ஆகுதுன்னா, கொலஸ்ட்ரால் போய் தங்குது. ஓகேங்களா? இப்ப நம்ம உப்பு அதிகமா பயன்படுத்துறோம். நம்ம சாப்பாட்டுல உப்பு அதிகமா போட்டு சாப்பிடுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புக்குள்ள சோடியம் கண்டென்ட் அதிகமா போகுது. சோடியம் கண்டென்ட் அதிகமா போறனால ரத்த அழுத்தம் ஏற்படுது. ரத்த அழுத்தம் ஏற்படுறனால உடல்ல அங்கங்க இன்ஃப்ளமேஷன் ஆகி அந்த இடங்கள்ல கொலஸ்ட்ரால் தங்கி தங்கிடுது. ஓகேங்களா? இதனால இந்த கொலஸ்ட்ரால் தங்குறப்ப என்ன ஆகுது, நமக்கு இயல்பாகவே ரத்த ஓட்டத்தை தடை செய்ய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தடை செய்யறதுனால நமக்கு ஒரு சில பாகங்கள் செயலிழப்பு செய்யுது. சிறுநீரகம், இந்த மாதிரி மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற நோய்கள் எல்லாமே வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. சரிங்களா? அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தினமும் 2 கிராம் அளவுக்கு சோடியத்தை எடுத்துக்கொள்ளும் போது ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது 4 மில்லிமீட்டர் வரைக்கும் குறைந்து விடுகிறது அப்படிங்கறத சொல்றாங்க. இதனால அந்த பாதிப்புகள்ல இருந்து இந்தியர்களை காப்பாற்ற முடியும். பொதுவாகவே இந்தியர்கள்ல பார்த்தோம்னா பக்கவாதம், மாரடைப்பு, ஆஹ் உயர் ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான நோய்களுக்கு
ரொம்பவே தீவிரமாக பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் தான் இந்தியர்கள். அதற்கான காரணம் இதுதான் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப அதற்கு மாற்றாக என்ன கொண்டாரலாம்? இப்ப டேபிள் சால்ட்ல என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி வந்து ஃபோர்ட்டிஃபைடு சால்ட் அப்படிங்கிறது இருக்கு. செறிவூட்டப்பட்ட சமையல் உப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுலயுமே பார்த்தோம்னா, நமக்கு சோடியம் குறைவாகவும், பொட்டாசியம் தேவையான அளவுக்கும் இருக்கக்கூடிய உப்புகள பயன்படுத்த வேண்டும். அதான் லோயர் சோடியம் சால்ட் சப்ஸ்டிட்யூட்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. பொட்டாசியம் எதற்காக இந்த இடத்துல பேசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பொதுவா ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது தடுக்கிறதுக்கு சோடியத்துடைய அளவ வந்து குறைவாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாரி ரத்த அழுத்தம் வந்து இயல்பாக இருக்க இரத்த குழாய்களுக்கு வந்து நெகிழ்வுத்தன்மை அப்படிங்கிறது அவசியம். அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது தேவைப்படும். இந்த நெகிழ்வுத்தன்மையை குடுக்கக்கூடிய ஒரு கனிமம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொட்டாசியம். ஓகேங்களா? ஸோ நமக்கு அந்த இரத்த குழாய்களுக்கு குடுக்கக்கூடிய அந்த நெகிழ்வுத்தன்மை அப்படிங்கிறது பொட்டாசியத்திலிருந்து வருது. சரிங்களா? இந்த பொட்டாசியத்தின் அளவு அப்படிங்கிறது தினமும் குறைந்தது 500 கிராமாவது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய மருத்துவ கவுன்சில் வந்து சொல்றாங்க. ஐசிஎம்ஆர் வந்து சொல்றாங்க. ஆனா இந்தியர்கள் நடைமுறையில ஒரு நாளைக்கு 200 கிராமுக்கும் குறைவாக தான் பொட்டாசியம் கன்டென்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய உடம்புக்குள்ள போயிட்டு இருக்கு. பொட்டாசியம் கன்டென்ட் ஒரு நாளைக்கு ஒரு 500 கிராமாவது போனாதான் நம்மளுடைய இரத்த குழாய்கள்ல அந்த நெகிழ்வுத்தன்மை ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுடைய உணவுல அந்த பொட்டாசியம் அப்படிங்கிறது இல்ல. அதனாலவே என்ன பண்றாங்கன்னா, உப்புலயாவது அத கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக உப்புல பொட்டாசியத்த கலக்கலாம் அப்படிங்கிறத WHO சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப நம்ம எவ்வளவு உப்ப பயன்படுத்தணும், எவ்வளவு பொட்டாசியம் அளவு எடுத்துக்கணும், சோடியம் அளவு எவ்வளவு குறைவா எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அதிகமான உப்பு கன்டென்ட்ட எடுக்க எடுக்க சால்ட்டியான ஃபுட்ஸ சாப்பிட சாப்பிட என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து பக்கவாதம், மாரடைப்பு, உயர் ரத்த அழுத்தம் போன்ற தீவிரமான பாதிப்புகளுக்கு நம்ம உள்ளாகுறோம். கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. சிறுநீரக செயலிழப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த மாதிரியான நோய்கள்ல இருந்து நம்மளை காப்பாத்தணும்னா, நம்ப பயன்படுத்தக்கூடிய உணவுகள்ல உப்பின் அளவு கம்மியா இருக்கணும். ஃபோர்ட்டிஃபைடு செறிவூட்டப்பட்ட உப்புகள தான் வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. அதே மாரி இந்த பேக்கேஜ்டு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் அப்படியே தவிர்க்கணும் அப்படிங்கிறது. பேக்கேஜ்டு ஃபுட் ஐட்டம்ஸ்ன்னு பார்த்தோம்னா, நம்ம லேஸ் சாப்பிடுவோம். இந்த மாதிரியான ஒரு சில உணவுகள்ல உப்பு அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? நார்மலாவே நம்மனால ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிள்ல சொல்ல வராங்க. அடுத்தது, இஸ்ரோவ பொறுத்தவரைக்கும் அடுத்தடுத்து அவங்களுடைய திட்டங்கள், அடுத்தடுத்த லான்ச்சஸ பத்தி இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. சந்திராயன் 4 பத்தி குடுத்திருக்காங்க. 2027ஆம் ஆண்டு அனுப்ப இருக்காங்க. சரிங்களா? ஸோ 2027 அப்படிங்கிறது மிஷன். லான்ச் வெஹிக்கிள் LVM-3 ஓகேங்களா? 5 முக்கிய அதாவது 5 மாடல்ஸ் இருக்க போகுது. டிரான்ஸ்ஃபர் மாடல், ஆர்பிட்டல் மாடல், ப்ரொபல்ஷன் மாடல், ஆம் நமக்கு லேண்டர் மாடியூல், இந்த மாரி ஒரு 5 மாடியூல்ஸ் வந்து இருக்க போகுது. அதான் பாகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. 2 ராக்கெட்ல தனித்தனியா அனுப்பப்பட்டு, ஸ்பேட் அ அந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமென்ட் மூலியமா ஒண்ணு சேர்க்கப்பட்டு, அதிலிருந்து நம்ம நிலவுடைய தென் துருவத்துக்கு அனுப்பி, அங்க தரையிறங்கி, அங்க இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ணி, மறுபடியும் வந்து நம்ம மாடுலோட சேர்ந்து அங்கிருந்து எர்த்துக்கு வந்து அந்த சாம்பிள்ஸோட எர்த்துக்கு வர்றது தான் அது மிஷன். 3க்கு போய் சாம்பிள்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் எர்த்துக்கு வர்றது தான் அந்த சந்திராயன் 4 மிஷன். ஸோ அதுதான் அங்க குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ககன்யான் திட்டம் அடுத்த ஆண்டு செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இந்த வியோமித்ரா வச்சு ஒரு டெஸ்டிங் ஃபிளைட் அப்படிங்கிறது இந்த வருஷம் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து சமுத்திரயான் திட்டம். கடலுக்கு அடியில 6000 மீட்டர் 3 விஞ்ஞானிகள அனுப்ப போறாங்க. அந்த அந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறதுமே வந்து விரைவில் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரோ மையம் 1969ல அமைக்கப்பட்டுச்சு. அதுல முதல் ஏவுதளம் 1993லயும், ஸ்ரீஹரிகோட்டால 2வது ஏவுதளம் 2004லயும் தொடங்கப்பட்டுச்சு. இப்ப 3வது ஏவுதளத்துக்கான ஒப்புதல் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சிறிய ரக செயற்கைக்கோள்கள அனுப்புவதற்காக தூத்துக்குடி குலசேகரப்பட்டினத்துல புதிதாக ஒரு ஏவுதளம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுட்டே வருது. அதே மாரி இந்திய விண்வெளியோட பொருளாதாரம் அப்படிங்கிறது $8 பில்லியன் உள்ளது. சரிங்களா? அதாவது எக்கனாமிக் வேல்யூவ சொல்றாங்க. அத $44 பில்லியன் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள உயர்த்தணும் அப்படிங்கிறது ஒரு இலக்காக வச்சிருக்காங்க. விண்வெளி துறையில 10 ஆண்டுகள்ல மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள்ல முக்கியமான சீர்திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனியார் துறையுடைய பங்களிப்பை உயர்த்தினது. ஸோ அதையும் இந்த இடத்துல வந்து குடுத்திருக்காங்க. பல்வேறு சாதனைகள படைக்கும் இந்தியா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க விண்வெளி துறையில. ஸோ இன்னைக்கு 2 முக்கியமான ஆர்டிகிள்ஸ பார்த்திருக்கோம். நன்றி.